மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களா நீங்கள்? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மோர்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி தனியாக வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட நல்லா தண்ணியாக இருக்கணும். எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, விதை இல்லாத காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மோர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இது சூடாகும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு சூடாகவே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இட்லி பொடி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இது மேலே கொஞ்சமாக தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.